காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சேக்கு தமிழரசன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்றப்ப திமுக கூட்டணி பரப்புரையில தான் ஒரு கிளாரிட்டி தெளிவு இருக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் குழப்பம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தேர்தல் பரப்புரையிலே முந்துவது யார்? பரப்புரை பலவிதம், பல தன்மைகளை உள்ளடக்கியது. 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தொடக்க காலங்களிலே துண்டறிக்கை பரப்புரை, இப்போதெல்லாம் காட்சி ஊடகம் பல வடிவங்களிலே பரப்புரை. ஒரு காலத்திலே தெரு தெருவாக போய் தலைவர்கள் பரப்புரை. இப்போதெல்லாம் பரப்புரை என்பது கூட்டப்பட்ட கூட்டம். எந்த தலைவர்களானாலும் பிரதமரானாலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரானாலும் கூட்டப்பட்ட கூட்டங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவரானாலும் எதிர்கட்சி தலைவர் சில இடங்களிலே இருக்கலாம். நான் பொருளுக்கு வருகிறேன். சரி. ஆக நான் சொல்ல வருவது என்னவென்றால், பரப்புரை மட்டுமே ஒரு தேர்தலை தீர்மானிப்பதல்ல. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இது தமிழ் பழமொழி. பரப்புரை மட்டுமே. பரப்புரை என்றால் 50களிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே திருக்குறளாடி அருமை செல்வர், அவருடைய தந்தையார் 50கள் தேர்தல்களிலேயே போட்டியிட்டார். அவரோடு கூட்டணியில எங்களுடைய மூத்த தலைவர்களிலே ஒருவரான ஜெயராமன் போட்டியிட்டார். அது இரட்டை தொகுதி. எதிரணியில பெரும் தொழிலதிபர் விமானத்திலே வந்து துண்டறிக்கை வீசினார். விமானத்திலே இருந்து கிராமமாக விரைந்து போக வேண்டும் என்று துண்டறிக்கை போடப்பட்டது. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. உண்மையான பரப்புரை என்பது வீதிகளிலே, சந்தைகளிலே, மக்கள் கூடுகிற பகுதிகளிலே, தேநீர் கடைகளிலே, முடித்திருத்தும் கடைகளிலே, ஆலைகளிலே, தொழிலாளர்களிடையே பேசுகிற பரப்புரை இருக்கிறதே, அதுதான் பரப்புரை. நீங்கள் ஒரு ஆட்டோவில் பயணித்து பாருங்கள், ஒரு தேநீர் கடையில உட்கார்ந்து கேளுங்கள். அதுல என்ன ஆக மத்திய அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அவருடைய ஆட்சி வருகிற அவருடைய பணி இருக்கிறதே, மக்கள் விரோத பணி பட்டியல் அவர்கள் பட்டியலிடுவார்கள். இங்க இருக்கிற 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறதே, அவர்கள் பட்டியலிடுவார்கள். நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அதிலே ஒரு கிளாரிட்டி இல்லை, தெளிவு இல்லை. நான் கேட்கிறேன், திரு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரையில யார் பிரதமர் என்று சொல்லிவிட்டாரா? எங்காவது சொல்லியிருப்பாரா? யார் பிரதமர்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களால் சொல்ல முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டாரே பீட்டர் அல்போன்ஸ். முதலமைச்சர் இதுவரையில யார் பிரதமர் என்று சொல்லியிருக்கிறாரா? ஏன்? பீகாரிலே நிதிஷ் முன்மொழிந்தாரே மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலாம்னு. அங்கே ஒரு தெளிவு கிடைத்ததா? கூட்டணியிலே தெளிவு கிடைத்ததா? பீகாரிலே கூட்டணி ஒரு மாதிரியான கூட்டணி, மேற்கு வங்காளத்திலே வேறு மாதிரியான கூட்டணி, கேரளத்திலே எதிரெதிரான கூட்டணி, மராட்டியத்திலே சிதறிப்போன கூட்டணி. கூட்டணியிலே கூட தெளிவில்லையே. பாஜக அரசுடைய அவருடைய தவறான மக்கள் விரோத நடவடிக்கைகளை திருமதி கனிமொழியும் திரு பீட்டர் அல்போன்ஸும் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஆனால் இந்த தேர்தல் நம்முடைய பாராளுமன்ற அமைப்பின்படியே பாராளுமன்ற தேர்தல் தான். ஆனால் பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது டூயல் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி. அதைத்தான் நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் வலியுறுத்துகிறது. டூயல் கவர்மெண்ட், மத்தியிலே ஒரு அரசாங்கம், மாநில ஒரு அரசாங்கம். மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான நிலைகளை மட்டும் பட்டியலிட்டு காட்டுகிறோம். இங்க இந்த 3 ஆண்டு தவறான நிலையை பட்டியலிட்டுகிறார்களா? நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் எங்களுடைய குடியரசு சொன்னதை போல 1000 ரூபாய் மகளிர் தொகைக்கு நீங்க 3 கோடி பெண்களிலே 1.25 கோடிக்கு தருகிறீர்கள். அதிலேயே கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தருகிற, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய அந்த பெண்களுக்கு தருகிற உரிமைத்துவம் இருக்கிறதே, அது எந்த பணம் தெரியுமா? எஸ்சிபி என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான். அந்த பணம், அந்த பணத்தை எடுத்து இதற்கு மடைமாற்றம் செய்வானேன்? ஏன் எப்படி ஒரு நிதி மாற்றம் செய்வானேன்? முதல் சுற்று இதற்கு பெயர் சாதனையா? இதையெல்லாம் மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள். பரப்புரையிலே முந்துவது யார் அல்ல, மக்கள் மனதிலே முந்துவது யார்? மக்கள் தீர்மானத்துக்கு அதிமுக முந்துதுன்றீங்க. முந்திக் கொண்டிருக்கிறது. பேசலாம்.
காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.